உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது இந்த நாளிலும் கூட தேவ கிருபைகளை அதிகமாக பெருக செய்யும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே இருளில் உள்ள ஜனங்கள் மகாபரிய வெளிச்சத்தை வேத வசனத்தின் அடிப்படையில் கடந்து சென்றார்கள் ஆண்டவரே. இதோ அப்படியே நாங்கள் வேத வசனங்களை பின்பற்றி இருளான உலகத்தில் ஜெயமான வாழ்க்கை வாழ ஆண்டவரே பரலோக ராஜ்யம் வந்தடையத்தக்கதான பிரகாசத்தை பெற தேவன் தாமே அனுகிரகம் அனுவீராக. கிருபைகள் அதிகமாய் பெருகட்டும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லாரும் உட்காருவோம். நீ எப்படி போதிக்க போகிறோம்னு தெரியல. ஒரு 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 உன்னதமான ஒரு சத்தியம் என்னன்னா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த இயற்கை உலகம்னு ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்குது. ஆவிக்குரிய உலகத்தின் மூலமாக தான் இயற்கை உலகங்கள் படைக்கப்பட்டது. இயற்கை உலகங்கள் யாவுமே காணக்கூடியது, ஆவிக்குரிய உலகங்கள் யாவும் காணக்கூடாதவைகள், பார்க்க முடியாதவைகள். ஆண்டவர் முதல்ல எல்லாவற்றையும் வார்த்தையினாலே விசுவாசத்தை கொண்டு அவர் பூமியை படைத்தார். மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனிடத்திலே இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஒப்படைத்தார். பிசாசு, இயேசுவின் நாமத்தினால் பிசாசு அவனை வஞ்சித்தபடியினாலே அவன் பிசாசினிடத்திலே இந்த உலகத்தின் ஆளுகையும் உலகத்தின் எல்லா பூரண ஆசீர்வாதங்களையும் ஆளுகையும் பிசாசினிடத்திலே இழந்து விட்டான். நீ ஆவிக்குரிய உலகத்தில் இயேசுவின் நாமத்தினால நீ ஆவிக்குரிய உலகத்தில் பிறந்து வேத வசனங்களை வாசித்து வேத வசனங்களை விசுவாசித்து உனக்குள்ள ஒரு படம் உண்டாக வேண்டும், ஒரு கற்பனை. அல்லையா, கற்பனை என்று சொல்ல முடியாது, விசுவாசத்தின் அறிக்கையினாலே உனக்கு அந்தரங்கத்திலே நீ உனக்கு வேண்டிய காரியங்களில் உள்ள அந்த பிக்சர், அது படம், அது கற்பனையின் மூலமாய் உண்டாகிற ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தை நீங்கள் பெறணும். அப்போ தான் நீங்கள் உலகத்தில் இந்த அல்லையா, எப்படி எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. இதை நீங்கள் அல்லையா நன்றியோடு கூட இந்த படத்தை உங்கள் ஆத்ம கண்கள் மூலமாய் பார்க்க வேண்டும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஆளுக்கு குழந்தையே இல்லை, குழந்தை இல்லாதவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து நான் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது உலக ஆசீர்வாதமா பரலோக ஆசீர்வாதமானா, நீ தேவனுக்கு அந்த குழந்தையை அர்ப்பணித்தால் அது தேவனுடைய ஆசீர்வாதம். உன் சொத்து சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக எனக்கு குழந்தை வேணுங்கிறது அது உலக ஆசீர்வாதத்தோட சாரம். அப்போ ஒரு மனிதன் இந்த குழந்தைக்காக, இந்த குழந்தைல பல காரியங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு அல்லையா 1000 தேவைகள் உண்டு, அநேகருக்கு பல தேவைகள் உண்டு. அதற்கு ஏற்ற வேத வசனங்களை வாசித்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். அதிலே உன்னுடைய ஆத்மாவும் உன்னுடைய மனிதாவி நீங்கி தேவாவினால் ஆளப்பட்ட இருதயத்தின் மூலமாய் அந்த வேத வசனத்தில் உன்னுடைய இருதயம் மூழ்கப்பட வேண்டும், உன் இருதயம் நிரப்பப்பட வேண்டும். அதை அறிக்கை செய்யணும், தியானிக்கணும். அதை விசுவாசத்தின் பலன் அல்லையா உங்களுக்கு படமாய், அதாவது தரிசனமாய் மாறும் வரை இதை நீ அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்கிறதில்ல, திரும்பவும் புரிஞ்சுக்கிடுங்க. ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சி சொல்கிறதில்ல.
உங்கள் மெய்யான இருதயத்தின் அறிக்கை, நீர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பம் செத்த பிறகு ஒரு குழந்தையை கொடுத்தீரே, எனக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆனால் அப்படின்னு அவன் சொல்லி அறிக்கை செய்தான். அதே போல உங்களுக்குள்ள தேவைகளை நீங்கள் ஆவிக்குரிய பலன் வரும் வரை, ஆவிக்குரிய விசுவாசம் வரும் வரை, ஆவிக்குரிய ஆலோசனைகள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் அந்த காரியங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நான் திரும்பவும் அந்த அறிக்கையை குறித்து அநேகர் என்ன நினைக்கிறாங்க, 1000 ஸ்தோத்திரங்கள் சொல்லு அல்லது அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே அல்லது தேவன் தந்துருவார் தந்துருவார் தந்துருவார்னு சொல்லு அப்படின்னு அநேகர் போதிக்கிறாங்க. அதனால் ஏதோ நடக்குன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் அதெல்லாம் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. ஆனால் நான் வசனத்தை விசுவாசித்து வசனத்தின் மூலமாய் ஆபிரகாமுக்கு செய்த தேவன் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்கிறத என் இருதயத்தில் உருவாகி என் ஆத்துமாவில் நான் தரிசிக்க வேண்டும். இந்த படத்தை நான் தரிசிக்க ஆரம்பித்தால் தான் அது நிறைவேறும். வார்த்தையை, விசுவாசத்தை உருவாக்கி விசுவாசத்தின் மூலமாய் ஆத்துமாவிலே தரிசிக்க வேண்டும். தரிசித்த பிறகு அந்த படமும் இருதயத்திலே ஆத்துமாவிலே உருவானவுடன் உன்னுடைய வாய் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும். எங்கே போனாலும் எனக்கு கர்த்தர் 1 வருஷத்தில் குழந்தையை தருவார், இல்லை 2 வருஷத்தில் குழந்தையை தருவார். நாம் ஒரு ஊழியக்காரன், நான் கடவுள் அல்ல. என்னை பின்பற்றுவதை விட தேவனை பின்பற்றுவது நல்லது, வேதவசனங்களை பின்பற்றுவது நல்லது. அநேகர் ஊழியர்களை பின்பற்றி ஊழியர்களை தெய்வமாகிட்டாங்க. அந்த தெய்வம் இல்லை, ஆள் இறந்த பிறகு தெய்வம்னு சொல்லுவாங்களா, அந்த தெய்வம் இல்லை. இயேசுவை வைக்கக்கூடிய இடத்துல மனிதனை யாரெல்லாம் வைக்காங்களோ அது கண்ணி. இப்போ காரியம் எப்படியா இருக்கிறது, அநேக கிறிஸ்தவர்கள் தன்னுடைய கிறிஸ்துவ ஜீவியத்திலே எவ்வளவோ ஜெபம் பண்ணினாலும் காரியங்கள் வாய்ப்பதில்லை. ஏனென்றால் இந்த காரியம் நடைபெறவில்லை. ஏதோ ஜெபம் பண்ணுறோம், ராத்திரி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறோம், நைட்டில் 9 மணிக்கு எழுந்திரிச்சு 9 மணிக்கு ஜெபம் பண்ணுறோம், உடனே என்ன நினைக்கிறோம் காரியம் வாய்ச்சிரும். இல்லை, நீங்கள் எல்லா காரியத்துக்கும் தேவனிடத்தில் கரையம் கட்டுவது இருளை ஜெயிப்பது. இருளை ஜெயிக்கிறது தான் நீங்கள் கரையம் கட்டுறது. ஐயா நான் சோத்திரம் 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 சொல்லிட்டு இருந்தேன், 100 சோத்திரம் சொன்னால் 1000 சோத்திரம் சொன்னால் ஒன்றுமே நடக்காது. உன்னுடைய அல்லேலூயா விசுவாசத்தின் பலன் தரிசிக்க வேண்டும். நான் இந்த ஊழியம் கனமான ஊழியத்தை செய்கிறேன், எழுப்புதல் ஊழியத்தை செய்கிறேன். எனக்கு எழுப்புதல் உடனேலாம் உருவாகலை. பல வருடங்கள் எனக்கு ஏவுதலை கொடுத்து, அதுக்கப்புறம் கரையத்தை கட்டி, அதுக்கப்புறம் வேதவசனங்களை விசுவாசித்து, வேதவசனங்களை என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி, அதுக்கு உபத்திரவங்களை சந்தித்து, அதுக்கப்புறம் தரிசனத்தை பெற்றேன் எழுப்புதல் தேசத்தில் உண்டாகும் என்பதை. அதே போல தான் எல்லா காரியமும் நீங்கள் தரிசிக்காமல் உங்கள் ஆத்மாவில் தூரத்தில் பார்த்து அதன் மூலமாய் உன் ஆத்மா சந்தோஷம் அடைந்து நீ முதல்ல அறிக்கை செய்த வசனத்துக்கு ஏற்ற அநேக வசனங்கள் இருதயத்தில் வந்து அந்த வசனங்களையும் அறிக்கை செய்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நீ அறிக்கை செய்தால் மட்டும்தான் காரியம் நடக்கும். அநேகர் என்ன நினைக்கிறாங்க, மந்திரத்தில் மாங்காய் வைக்கணும்னு. 3 காரியம் பார்த்துக்கிடுங்க. உலகத்தை நான் அன்னைக்கு சொன்னது தான், உலகத்தை அறியாதவங்களுக்கு நீங்கள் போய் ஜெபம் பண்ண உடனே கேட்டுரும். ஆனால் சர்ச்சைக்கு வந்தவங்க அவங்க பாம்பறிக்கை செய்து பரிசுத்தமானால் தான் கேட்கும். ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே வேத வசனம் உங்கள் மேலே அச்சடையாளமாக மாறினா தான் உங்களுக்கு காரியம் நடக்கும். நீங்கள் சீசராக்கப்பட வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமக்கக்கூடிய பலன் வந்தால் தான் உங்களுக்கு கேட்கும். அதனால் இந்த தரிசனத்தை பெற்று தன் வாழ்க்கையில் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள் நல்ல கேளுங்க. இந்த இயற்கை உலகத்தை பார்க்கணும்னா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் மூலமாய்தான் நீங்கள் உலகத்தை பார்க்க வேண்டும்.
அந்த பார்வை, அந்த ஆவிக்குரிய கண்களின் மூலமாய் பார்க்கிற பார்வை என்னன்னா, இந்த உலகத்தின் அப்பாற்பட்ட சக்தியை அந்த கண்கள் பார்க்கும். ஆனால் உலக ஜனங்களும் அல்லேலூயா தன்னுடைய காரியங்களை தரிசிக்கிறார்கள். உலக ஜனங்களும் என்ன எத்தனை பேர் பார்த்துருக்கிறேன். போனதோட பிஜேபி கவர்மெண்ட்டு 300 சீட்டுக்கு மேலே வேணுங்கன்னு சொல்லி அடிச்சு வாங்கினா 300 சீட்டு. அந்த அவனுடைய திறமை மேலே, அவனுடைய புத்தி மேலே, அவனுடைய அல்லேலூயா மாம்ச கண்களினாலே பார்க்கிற ஒரு பார்வை. நான் வீடை கட்டுவேன்னு சொல்லி செய்தான். 2 வருஷம் கழிச்சு நான் வீடை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லேலூயா மாமிச முயற்சி பண்ணுறான், மாம்ச அறிவின்படி செயல்படுகிறான், அல்லேலூயா உலகத்தில் செயல்படுகிறான், அந்த பிசாசின் ஆதிக்கத்தோடு செயல்படுகிறான். அது 2 வருஷத்தில் முடிச்சிருந்தான் வேலையை. சொல்லி அடிக்கிறான். ஒவ்வொரு அல்லேலூயா கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் சொல்லி அடிக்கிறாங்க. நான் 2 வருஷத்தில் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்ட போகிறோம்னா கரெக்டாக 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாங்க. இந்த வீரசிகாமணியில் ஒரு ஆள் சொன்னார், நான் 1 கோடி ரூபாயில் வீடு கட்டியிருக்கேன். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்தவனுக்கு இந்த காரியம் நடக்காத காரணம், இவன் ஆவிக்குரிய முறையில் தரிசித்து வேதவசனத்தின் மூலமாய் போய் வேதவசனத்தின் ஆசீர்வாதமாகிய விசுவாசம், வேதவசனம், பரிசுத்தம், நீதி இந்த உட்பட்டாதான் நீங்கள் உலக காரியங்களில் ஜெயித்து வாழ முடியும். அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்தில் மூடர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் குருடர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் அல்லேலூயா ஊழியரை பின்பற்றுகிறவர்கள், அநேகர் உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள், அநேகர் புறஜாதிகளை காட்டிலும் அதிகமாய் நெருக்கப்படக்கூடியவர்கள். நிறைய பேரை பார்த்துட்டேன். உலக ஜனங்களை பார்க்கிலும் அதிகமாய் நெருக்கப்படுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். காரணம் அந்த தரிசனத்திற்குள்ள வரல. உலகத்து மனுஷன் எப்படி தரிசிக்கிறான்னு பாருங்க, வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம். வாசிக்கலாம் 1ல இருந்து. ஆமென் இருந்தது. ஆமென் ஆமென் கண்டு குடியிருந்தார்கள். செங்கல் அறுத்து சுடுவோம் வாருங்கள். ஆமென் ஆமென் செங்கலும் இருந்தது. போகாதபடிக்கு நகரத்தையும் அளாவ கோபுரத்தையும் கட்டி வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென் ஆமென். போதும், ஒரு நிமிஷம் அடுத்தால வாசிக்கணும். இவங்களாம் ட்ரை பண்ணி எப்படி கட்டுதான், வானத்தை தொடுத மாதிரி கட்டணும்னா கட்ட ஆரம்பிக்கவும் செய்தான், முடிக்கக்கூடிய நிலைமையில் வருது. ஆனால் இந்த கிறிஸ்துவர்கள் நினைக்கிற எந்த காரியமும் நடக்கிறதில்ல. ஏன்னா இவங்க கரையும் கட்டாம நம்ம தேவனிடத்தில் அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தேவனை ஏமாற்றி அவற்றிலிருந்து பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் மறுரூபமாக மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் வேதவசனத்தின்படி நடக்க மாட்டேன், நான் உண்மையாக இருக்க மாட்டேன், நான் நீதியாக இருக்க மாட்டேன், கர்த்தர் மட்டும் என் வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு உள்ளே போட்டுறணும், நான் சட்ட திட்டங்களுக்கு உட்பட மாட்டேன். ஆனால் தேவன் அல்லேலூயா அவர் வேதவசனத்தில் சொன்ன சட்ட திட்டத்துக்கு உட்படணும்னு நினைக்கிற எவ்வளவு பைத்தியக்காரத்தனங்கள். நிறைய பேருடைய தன்மை அதான், நான் வேதவசனத்தின்படி நடக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போவேன், ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சிடணும். அதனால தான் இப்போ இந்த பிரச்சனைகள், இந்த கிறிஸ்துவம் அழியக்கூடிய காரணமே அதான். இன்னைக்கு பெரும்பகுதி கிறிஸ்தவர்கள் அழிந்துட்டாங்க.
தேவன் அல்லேலூயா பார்வோனை ஒரு பெரிய ஊழியக்காரனாக எடுத்து நிலைநிறுத்தினார். அனைவரும் ஆச்சரியப்படலாம், ஏன் இவன் இப்படி பேசுகிறான்னு. இல்லை, பார்வோனின் இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். கடினப்படுத்தினதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் லைனுக்கு வந்தாங்க. இந்தியாவிலையும் கூட அல்லேலூயா கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக எழும்ப செய்கிறது பூரா தேவன் தான். அவர்களை கிறிஸ்துவர்களை சீர்படுத்துவதற்கு தான் தேவன் சிச்சைகளை அனுப்புகிறார். நான் சட்டத்திட்டத்தின்படிலாம் நடக்க மாட்டேன், ஆனால் உலக சட்டத்தின்படி கிளீனாக நடக்கிறாங்க. உலக சட்டத்தின்படி. ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு தான் ஆண்டவர் மூடர்னு நினைக்கலாம். நம்ம தான் மூடர். அவர் அல்லேலூயா நீதி உள்ள நியாயாதிபதி. இந்த நான் இப்போ ஒரு வளர்ச்சியின் அடிப்படையில் உள்ளவங்களுக்கு மட்டும் நான் பிரசங்கிக்கிறேன். முதல்ல உள்ளவங்களுக்கு நான் புதுசாக வந்தவங்களுக்கு நான் பிரசங்கிக்கலை. நான் பேசுகிறது நீங்கள் ரசிக்கப்பட்டு வேதவசனத்தை கை கொண்டு இயேசுவை போல மறுரூபம் ஆகியிருந்தால் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. இவன் அல்லேலூயா வானத்து மேலே ஏறுவேன், அல்லேலூயா தேவனை பார்ப்பேன்னு எப்படி பிசாசு சொன்னானோ அந்த அளவுக்கு நம்மளே கட்டுவான், அல்லேலூயா கோபுரத்தை கட்டுவோம்னு கட்டுறாங்க. உலக ஜனங்கள் அப்படியே தான் நடக்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுவும் உலக ஜனங்களின் அடையாளங்கள் தான். நிறைய கிறிஸ்தவர்கள் நடக்கவே இல்லை. நீ என்ன நினைச்சாலும் சரி, அவன் சர்ச்சுக்கு போனாலும் சரி, ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதம் நடத்துகிறார். அதற்கேற்ற அல்லேலூயா பக்குவம்னு சொல்வதை விட தகுதி இல்லாமல் போகிறோம். என் வாழ்க்கையில் ஆயிரம் நன்மைகளை செய்தார். இப்போ இன்னொரு ஆளை கூப்பிட்டு அவன் சத்தியத்தின்படி நடக்காத வண்டியும் கேட்கும்போது அவன் அதுதான் சொல்லலாம், என் வாழ்க்கையில் கர்த்தர் 1000 ஏகப்பட்ட சாட்சிகளை சொல்லலாம். ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ பொய். தன் திறமையினால் வாங்கின வீட்டை கூட ஆண்டவர் தந்தார்னு சொல்கிறது, திறமையினால் செய்த அநேக காரியங்களை ஆண்டவர் செஞ்சார்னு போய் சொல்கிறது, இதெல்லாம் நிறைய பேரை நான் பார்த்துட்டு. நான் ஊழியம் செய்கிறதுனால 30 வருஷம் ஊழியம் செய்கிறேன். 30 வருஷம் ரசிக்கப்பட்டு 30 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவங்க பேசும்போதே அவங்க சாயலை பார்க்கும்போது, அவங்களுடைய சத்தியத்தை கைகொள்வது பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. எல்லாமே கர்த்தர் தான் பிரதர் செஞ்சார், அதை கர்த்தர் தான் செஞ்சார். எல்லாம் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 6 இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷை இருக்கிறது. ஆமென். அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். ஆமென். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். ஆமென். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவது மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர் பாஷை தாறுமாறு ஆக்குவோம் என்றார். ஆமென். போதும். ஒருத்தன் செய்து ஒருத்தன் புரியாத மாதிரி தாறுமாறு ஆக்குவோம்னு அல்லேலூயா தேவன் ஆக்கினார். இது உலக ஜனங்களுக்குள்ள தன்மைகள். நான் 4வது தலைமுறையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரையும் அவங்க தாத்தா, அவங்க மகன், அவருக்கு மகன், அவனுக்கு கூட கல்யாணம் முடிஞ்சு ஒரு சின்ன பிள்ளை இருக்குது. அந்த அளவுக்கு நான் 5வது தலைமுறை வரை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவங்க நடந்தே இருக்கிறது. இது சங்கீத காலத்தில் வாட்சி பாருங்க, அல்லேலூயா துன்மார்க்க நினைக்கிறதெல்லாம் நடந்தே இருக்கிறது. அவன் பிள்ளைய அல்லேலூயா ரோட்டில் நடக்க விடுகிறான். அவன் மாடுகள் 1000 பெருகுகிறது அப்படின்னு எழுதியிருக்கு வேதத்தில். ஆனால் கிறிஸ்துவர்களுடைய தன்மை குறைய காரணம்னா இவர்கள் வேதவசனத்தில் நடந்து வேதவசனத்தை அல்லேலூயா இவர்களுக்குள் வேதவசனத்தின் மூலமாய் தேவன் பேசி வருகிற காரியங்களை தரிசித்து அந்த வேதவசனத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியற்ற காரியங்களை ஆவியானவர் போதித்து தன் ஆவியாத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கி தகுதிப்படுத்தி தேவனிடத்தில் தரிசனத்தை பெற்று தேவனிடத்தில் விசுவாசத்தை பெற்று காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவம் அதான் நான் இப்போ சொல்கிற காரியம் தான். இன்னைக்கு கிறிஸ்தவம் அழிஞ்சு போன கிறிஸ்தவம். சபைகளெல்லாம் கள்ளர் குகைகளாய் மாறி போன காலங்கள். அல்லேலூயா. சபைகள் எல்லாம் சீரழிஞ்சிட்டு
சபை அல்லையா பில்டிங் கட்ட, கட்டடம் கட்ட, பாஸ்டருக்கு தூக்கி மேஸில் வைக்க, பாஸ்டர் சொன்னால் சரிதாங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது அல்லையா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுகள்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஊழியரை காணலை, என்ன உள்பட. அவன் சொன்ன பவுல் சொன்னான், கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். பவுல் எழுதும்போது சொன்னான், உங்கள் ஊழியர்கள் எப்படி நடக்காங்க அவங்க நடக்கையை பார்த்து நீ பின்பற்றுன்னு எழுதியிருக்கான். இதான் இங்கே உலகத்தில் நடக்கிற காரியம். சுடுகாட்டை விற்று சாப்பிட்றான். எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனங்கள். சுடுகாட்டை விற்று சாப்பிட்றான். சுடுகாட்டா இடுகாட்டை விற்று சாப்பிட்றான். கல்லறை தோட்டத்தை விற்று சாப்பிட்றான். அநேகர் போதிக்கிறாங்க. நேற்று யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், அநேகர் போதிக்கிறாங்க அல்லையா, உலகத்தில் நீ எப்படி பாடினாலும் வாழு, ஏமாறு, ஏமாத்து, வஞ்சகம் பண்ணு, அல்லையா, ஒருத்தன் துட்ட பிடுங்கு, அல்லையா, வட்டி கூடு, எப்படியோ நீ சம்பாத்தியம் பண்ணு, கிறிஸ்தவனாக இருந்தால் நான் பிரசங்கம் பண்ணுவேன், அந்த பிரதரை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார்னு பிரசங்கம். என்ன அட்டுழியங்கள்! இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் ரைட். இது உலகத்துக்காரங்க. தேவனை தரிசிக்கிறவர்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள் பார்ப்போம், வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனம். எல்லோரும் ஆமென் அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு அணைத்து கொண்டு தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, ஆமென், போதும். இவன் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே பெற்றுக்கொள்ளுகிறான். இவன் வெளிப்புறமான தோற்றத்தில் பெற்றுக்கொள்வதற்கு முன்னாலே அவன் கண்டு அணைத்து கொள்ளுகிறான். நீங்க அப்படி அணைத்துக் கொள்ளுகிறார் இருந்தால் காரியங்களை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க. காரியங்களை குறித்து நீங்க உள்ளான சந்தோஷப்படுவீர்கள். ஆண்டவர் தருவாருங்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களுக்கு முன்னால் வந்துடும். ஆனால் எத்தனை பேர் எனக்கு ஆராதனை வேண்டாம், எனக்கு உபவாச கூட்டம் வேண்டாம், ஆனால் எனக்கு நான் ஜெபம் பண்ணுறது அப்புறம் தேவன் கேட்டு செஞ்சிடணும். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! உலகமே என்ன செய்யறது? அல்லது நீ என்ன பின்பற்றுவார் நான் தார அப்படின்னு தான் உலகம் சொல்லுது. ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற மாட்டேன், தேவனை பின்பற்ற மாட்டேன், தேவன் எனக்கு தந்துடணும். அதுனா எவ்வளவு கொடுமையான காரியங்கள். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அதே வசனத்தை நான் சொல்கிறேன். வாக்கு பண்ணவைகளை அடையாமல் தூரத்திலே ஆத்துமாவிலே மனக்கண்களிலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டானாம் ஆபிரகாம். வெளியே வரல, இந்த இயற்கை உலகத்துக்கு வரல. அவன் பார்க்கிறது ஆவிக்குரிய உலகத்தில் பார்க்கிறான். யாரை பார்க்கிறான்? ஈசாக்கை பார்க்கிறான். அவன் கண்டு அணைத்துக் கொள்ளுகிறான், எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னுட்டு அணைத்துக் கொள்ளுகிறான். தூரத்தில் பார்க்கிறான். அநேகருக்கு அந்த தன்மை இல்லை. அந்த அக்காலை சார்ந்துக்கிடுது, மைனியை சார்ந்துக்கிடுது, சித்தியை சார்ந்துக்கிடுது, அல்ல விசுவாசியை இதெல்லாம் துரோகம், தேவ துரோகம். இயேசுவை தவிர யாரையுமே சார்ந்துக்கிடக்கூடாது. நீ அப்படி சார்ந்துக்கிட்டேன்னா தோல்விதான். அநேகர் என்ன நினைக்காங்க, அந்த எங்கள் அக்கா வீடு கிடைச்ச பிறகு தான் எனக்கு வீடு வேணும். இப்போ நான் சொல்லுவேன், விசுவாசிகளுக்கு இது வீடு கிடைச்ச பிறகு தான் நான் வீடு கிடையாது. நான் சொல்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் அர்த்தங்கள் வேறு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு எனக்கு நான் ஆசீர்வதிக்கப்படணும், இதுதான் அல்லையா சரியான வழிமுறைகள். ஆனால் நீங்கள் ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறீங்க, இன்னாரு குழந்தை பெற்றா தான் நான் குழந்தை பெற்றுக்கிடுவோங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தில் முட்டாள்தனம். அதை விட முட்டாள்தனத்தை விட தேவ துரோகம். நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்கு தான் ஐக்கியமே தவிர உங்களுக்கும் மனுஷருக்கு ஐக்கியம் கிடையாது. மனுஷருடைய ஐக்கியம் நீங்கள் தேவனை சார்வதற்கு உண்டான ஒரு சப்போர்ட்டு. உனக்கு எந்த நன்மையும் எந்த ஈவும் பரத்தில் ஜோதிகளின் பிடாத இடத்துல தான் இறங்கி வரணும்.
ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு 100 ரூபா உங்கள் கையில் வரனாலும் தேவனுடைய கிருபை வேணும்னு நினச்சிக்கிடுங்க. நீங்கள் விடிய காலம் எந்திரிச்சு சோறை சாப்பிடுறதுக்கு கூட தேவனுடைய கிருபை இருந்தால் தான் எந்திரிக்க முடியும்னு நினச்சிக்கிடுங்க. மனிதர் அல்ல, டாக்டர் அல்ல. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 4வது அதிகாரம் ரோமர் 20:21. ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் நிறைவேற்ற என்று நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாம். வாக்குத்தத்தத்தை நம்பி அவிசுவாசமாக இருக்கல. வாக்குத்தத்தத்துக்கு முன்னையாவது பின்னையாவது கட்டளை இருக்கும், இல்லை கற்பனை இருக்கும், இல்லை ஏதாவது சட்டங்கள் இருக்கும். அதை நீங்கள் கை கொண்டாதான் வாக்குத்தத்தங்களை நிறைவேறும். நீங்கள் சும்மா எல்லாம் சர்ச்சிட்டு வந்துட்டு போகிறதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் வல்லவர்களாய் மாறணும். வல்லவனானான். தியானம் சொல்லுது, நான் திருப்பி வாசிக்கிறேன். விசுவாசத்தை அல்லையா தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். வாக்குத்தத்தம் எனக்கு முழுமையாக வரும்னு நம்பினான். இது ஆவிக்குரிய உலகமா இயற்கை உலகமா? நீங்கள் இயற்கை உலகத்திலேருந்து ஆவிக்குரிய உலகத்துக்கு போகணும். நீங்கள் ஆவியாக மாறணும். உங்கள் வாழ்க்கையே காற்று எங்கேருந்து வருகிறது எங்கே போகிறது என்று அறியாதிருக்கு. உங்கள் வாழ்க்கை அப்படி மாறணும். ஒருத்தன் உங்களை நிதானித்து அறியக்கூடாது, அந்த அளவுக்கு மாறணும். அநேகர் உங்களை பைத்தியக்காரனாக நினைக்கலாம். ஆனால் உங்கள் காரியங்கள் கூட தேவ திட்டத்தில் நிறைவேறுகிற காரியமாய் மாறணும். அண்ணனை சார்ந்துக்கிடுது, தம்பியை சார்ந்துக்கிடுது, அம்மாவை சார்ந்துக்கிடுது, பிள்ளையை சார்ந்துக்கிடுது. இதெல்லாம் கிறிஸ்துவ ஜீவியமே கிடையாது. ஐயா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்கலையா? கடைசி வரையும் அடிதான். நான் சொல்லலை, வேத வசனத்தின்படி நடக்கலாம் அடிதான். அழகா வேதம் சொல்லுது, என்னை காட்டிலும் தாயோ தகப்பனையோ பிள்ளையோ நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு பாத்திரன் அல்ல. வேதம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். தேவனை மகிமைப்படுத்தின என்ன அர்த்தம்? இந்த வாக்குத்தத்தம் விசுவாசித்து அவனுக்குள்ள ஒரு படம் உருவாயிட்டு, அவனுக்குள்ள ஒரு நிச்சயம், முழு நிச்சயம் உண்டாயிட்டு. இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வசனத்தை எனக்கு தேவன் நிறைவேற்ற வல்லவர். நீங்கள் மைண்டை அங்கங்கே அலைய விட்டாலே போச்சு. வேத வசனத்தை நம்பி வேத வசனத்தை அறிக்கை செய்து வேத வசனத்துக்கு கரையும் கட்டி வேத வசனத்தின்படி நடக்குது சாதாரண காரியமில்லை, நடந்து அந்த வேத வசனத்தை அறிக்கை செய்தன்னா உங்கள் இருதயத்தில் படம் உண்டாகும், முழு நிச்சயம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கை தான் வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய வைக்கும், வேத வசனங்களை அறிக்கை செய்ய வைக்கும். அதனால அநேகர் பெரிய பெரிய அற்புதங்கள் செய்ய காரணம் உள்ள பார்த்தாங்க படத்தை, தேவனுடைய கிரியைகளை பார்த்தார்கள். ஆவிக்குரிய உலகத்துக்கு நீங்கள் வரணும். இந்த மாம்ச உலகத்தை அப்படியே சுடுகாடாக்கணும். நீங்கள் ஆவிக்குரிய உலகத்துக்கு வரணும். அது வேற உலகம். இயற்கை உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரே சக்தி ஆவிக்குரிய உலகம்தான். அநேகருக்கு அந்த தன்மை வரல. எவ்வளவுதான் போதிச்சாலும் சரி, அல்லையா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அம்பாட்டில் போயிட்டே இருக்காங்க. ஆவிக்குரிய உலகத்தில் அல்லையா வேதம் தெளிவாக சொல்லுது, உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் செய்த காரியத்தை பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்வீர்கள். நீங்கள் அல்லையா எதை கேட்பீர்களோ அதே தருவேன். நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன். அல்லையா நீ நான் செய்யப்படுறதை கண் காணவும் இல்லை, காதால் கேட்கவும் இல்லை, இருதயத்தால் உணரப்படவும் இல்லை. இது பூராமே ஆவிக்குரிய உலகத்தில் உள்ளது. இது பூராமே ஆவிக்குரிய உலகத்தில் உள்ளது. அல்லேலூயா. எல்லாமே ஆவிக்குரிய உலகத்தில் உள்ளது. முழு நிச்சயம் வாக்கிலே அவன் அப்படி அறிக்கை செய்து விசுவாசத்தில் என்னன்னா வல்லவன் ஆயிட்டான்.
விசுவாசத்தில் வல்லவனான அர்த்தம். ஒரு கிரியையிலும் விசுவாசத்தில் செய்கிறது கிடையாது. வெந்ததை சாப்பிடும், வெடி முடிஞ்ச சாவும். ஐயா, இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை தீர்க்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இதுக்கு இந்த வசனம் இருக்குது, இந்த வசனத்தை நம்ம கை கொள்வோம், இந்த வசனத்தை அறிக்கை செய்வோம், தேவனை சார்ந்து கொள்வோம், தேவன் உள்ள விசுவாசத்தை தருவார், அதை திரும்ப அறிக்கை செய்வோம், தேவ ஆலோசனை தருவார், ஜெயிப்போம். இந்த லைனுக்கு வர்றதே கிடையாது. நான் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன் வாழ்க்கையில், எத்தனையோ பிரச்சனைகளை, எல்லாம் இந்த அடிப்படையில் தான். ஆனால் நான் யாரிடம் போய் கற்றதும் இல்லை, யாரிடத்தில் பெற்றதும் இல்லை. அல்லேலூயா. தேவனை வெளிப்படுத்தினார். இன்னொரு வாசிப்போம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13-14. ஆபிரகாமை நோக்கி அந்நிய தேசத்தில் இருந்து சேவிப்பார்கள் என்றும் அறிய கடவாய். ஆமென். நியாயந்திருப்பேன். ஆமென். கரெக்டா 40 வருஷம் கழிச்சு சந்ததி திரும்ப வருவியா? அல்லேலூயா. திரும்ப வரும். ஆண்டவர் சொல்றாரு 400 வருஷம் கழிச்சு, 400 வருடங்கள் கழிச்சு உன் சந்ததி திரும்ப அல்லது எகிப்தை விட்டு கானானுக்கு வரும். இப்போ அந்த 400 வருஷம் கூட முடியல, யோசேப்பு அங்கே ராஜாவாயிட்டான். அவன் ராஜாவானவன அவன் சொல்ற அவன் தான் அதாவது நம்ம தகப்பனுடைய தகப்பன். அது யாரு? தகப்பனுக்கு தகப்பனுக்கு தகப்பன். தகப்பனுக்கு தகப்பனுக்கு தகப்பன் யாரு? ஆபிரகாம்கிட்ட சொல்றது யார் கண்டுபிடிக்கா? யோசேப்பு கண்டுபிடிச்சு சொல்லுதான். எப்பா, நான் எகிப்தில் ராஜாவாயிட்டேன், 110 வருஷம் வரையும் இருந்துட்டேன், நான் சாக போகிறேன், என் சகோதரமார்கள்லாம் வாங்க, கண்டிப்பாக இந்த தேசத்தை விட்டு தேவன் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாரு, கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறாரு. போகும்போது என்னை புதைச்ச இடத்துல என் சரீரம் பூரா மக்கிரும், எலும்பு மட்டும் இருக்கும், இங்கே வச்சுட்டு போகாத, அங்கே கானான் தேசத்தில் கொண்டு போய் புதைச்சிருன்னு சொல்கிறான். அல்லேலூயா. இதுதான் உடனே இல்லை, உடனே இன்னைக்கு சத்துருவேன், அடுத்த மாதம் எலும்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த மாதம் போங்கன்ட்டு இல்லை. இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆகுன்னு அவனுக்கு தெரியாது. வேதம் சொல்லுது, அவனை அறியாத ராஜா ஒரு ஆள் வந்தாராம். யாரை அறியாத? யோசேப்பை அறியாத ராஜா. அது தண்ணி அவனுக்கு அந்த மண்ணுக்குள்ளே தான் எலும்பு இருக்கு. இவன் நரிசிக்கிறான். என் தேவன் அன்னை சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். ஆனால் எத்தங்கி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதனால் என் ஜனங்கள் பூரா வாங்க, நீங்கள் போகும்போது இந்த எலும்பை தூக்கிட்டு போயிருங்க. ஏன் எலும்பை தூக்கி கொண்டு போய் இங்கே அடக்கம் பண்ணாத, இது அடிமைத்தனத்தின் வீடாகி எகிப்து, இதில் அடிமை பண்ணாத, நீ என்னை கொண்டு போய் கானான் தேசத்தில் கொண்டு போய் அடக்கம் பண்ணி என் எலும்பை கொண்டு போய் அடக்கம் பண்ணிருங்க அப்படின்பான். எவ்வளவு பெரிய தரிசனம், எவ்வளவு பெரிய தூர பார்வை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தூர பார்வை. நம்ம என்ன தூர பார்வை பார்க்கிறோம்? பார்க்கவே மாட்டோம். இந்த பாட்டு படிக்கிறதும் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறதும் 2 சோத்திரம் ஜெபம் பண்ணுறதும் பெரிய விடுதலைன்னு நினைக்கிறோம். தேசத்தை அசைத்தார்கள். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் இந்த தேசத்தை அசைத்தார்கள். இந்த பார்வனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார்னு வாசிக்கும் போது எனக்கு இப்போ தான் தெரியுது, அது ரொம்ப சந்தோஷமாக தெரியுது. இஸ்ரவேல் ஜனங்கள் இருதய கடினப்பட்டவர்களை அவர்களை சீர்படுத்தும்படியாய் அவன் இருதயத்தை கடினப்படுத்துறார் ஆண்டவர். அல்லேலூயா. கடினப்படுத்தாம உடனே போங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, பார்வன் சொல்லியிருப்பான்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சரியாக இருக்க மாட்டாங்க. இருதயத்தை கடினப்படுத்தினாலும் அதுக்கப்புறம் பயங்கர உபத்திரவத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது.
வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 19வது வசனம். மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் அணையிடும்படி செய்திருந்தான். ஆமென். போதும். ஹல்லேலூயா. பெரிய தரிசனம், நீண்ட கால தரிசனம். ஹல்லேலூயா. இவங்க கொண்டு போனது பெருசு இல்லை, இவன் சொன்னானே அதான் பெருசு. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக, அல்லேலூயா, பல ஆயிரம் இல்லை, பல 2-3 தலைவரைக்கு முந்தி ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அவன் அறிக்கை செய்து தரிசனத்தை காண்கிறான். என்னுடைய அல்லேலூயா சந்ததி இந்த பூமியில் அடிமைப்படும். இந்த அடிமைப்படும் போது ஆண்டவர் இங்கே இருந்து பிரித்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்போது இதெல்லாம் அத்தாட்சிகள். அவன் தேவனை தரிசித்து தேவனை விசுவாசித்து காரியத்தை முடித்தான்கிறது அல்லேலூயா அத்தாட்சிகள். நம்ம ஒரு மதசனத்தை அறிக்கை செய்ய மாட்டேங்கமே. ஒரு இருதயத்தை தேவனுக்குள்ள பாதுகாத்துக்கையா. உன் பணமா துட்டோ உன் பலனை ஒன்றுங்க வைக்கல. இது ஒரு வேத வசனத்தை அறிக்கை செய்து உன்னுக்குள்ள அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை நிலைநிறுத்து போதும். அல்லேலூயா. உன் ஆத்துமா அலைபாய விடாத, உன் இருதயத்தை அலைபாய விடாத, அடக்கி அமர பண்ணி தேவனுக்குள்ளாய் உன் ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்துக்கொள். இதை கட்டுப்படுத்த முடியலன்னா அது முடியலை பிரதர். கொஞ்ச நேரம் நினைவா இருக்கு, அதுக்கப்புறம் விட்டுதான். நான் இதை இந்த கேள்வி இப்போ மட்டும் கேட்கல, 10 வருஷத்துக்கு முந்தைய கேட்டிருக்கேன். அப்பவும் இதே பதில் தான். இன்னொரு 15 வருஷம் கழிச்சு அதான் நல்ல காட்டுக்கிடுங்க. செல்ல இந்த செய்தியை கேட்கறவங்களும் காட்டுக்கிடுங்க. உலக ஜனங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவ ஜனங்களை நெருக்கப்படுகிறார்கள். இந்த மனம் போன வாழ்க்கை கிறிஸ்துவத்தில் வந்துட்டு அநேகர் கட்டுப்பாடான வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, பிசாசு அதிகமாக கிரியை செய்யக்கூடிய இடமே கிறிஸ்துவனா வந்த பிறகு தான். அவன்கிட்ட கடுமையான கிரியை செய்கிறான். முட்டாள்தனத்திலையும் பயங்கர முட்டாள்தனம் கிறிஸ்துவத்தில் இருக்கு. அல்லேலூயா. ரைட். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம். மூணாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் இதுதான் பிரச்சனை. ஏன்னா மாம்சத்தின்படி நாங்கள் நடக்கிறோமையா, மாம்சத்தில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம், பிசாசு இருக்கோம். ஆனால் எனக்குள் இருக்கிற அவர் ஆவியானவர். ஆனால் நான் உலக காரியங்களை என் சுய எண்ணத்தின்படி, என் மாம்சத்தின் பிடியின்படி தான் சந்திக்க விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்குது. உலகத்தை ஜெயிக்கணும், வீட்டில் பிரச்சனை, அல்லையா தேவைகள், நோய், இவைகளை பூரா ஜெயிக்கிறதுக்கு என் மாம்ச அறிவை நான் அல்லையா பிரயோகம் பண்ணுகிறேன். என்னுடைய சொந்த புத்தியை பிரயோகம் பண்ணுகிறேன். ஆனால் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லாமல் இருக்கணும். வேதம் சொல்லுது எல்லா காரியங்களையும் மாம்சத்தின்படியே யுத்தங்கள். ஒரு வீட்டில் பிரச்சனை நடந்துட்டியா, அந்த பிரச்சனைக்கு வேத வசனத்தை பார்த்து இந்த வசனத்தின்படி சொல்லுது, காரியம் எப்படி நடக்கு, தேவன் பெரியவர் வசனத்தின்படி நடத்த வல்லவராக இருக்கிறாருன்னு அறிக்கை செய்து மட்டுமல்ல, உன் இருதயத்தில் அந்த காரியங்களை குறித்து எந்த வித பாரமும் இல்லாதமே என்னைக்கு மாறுதோ அப்போ தான் வசனத்தின்படி நடக்கிறேன்னு அர்த்தம். அநேக காரியங்களை சொல்ல முடியும். வசனத்தை பார்த்து நீ பார்க்கிறது வேற, வசனம் சொல்றது வேற. உன் சூழ்நிலை வேற, வசனம் சொல்றது வேற. வசனம் சொல்றதும் நடக்காது, உன் சூழ்நிலை சொல்றதும் நடக்காது. ஆனால் எது நடக்கும்? வசனத்தின்படி நீ என்ன சொல்லுது அதான் நடக்கும்.
நான் வசனம் சொல்லுது உடனே நடந்துருமா? நீங்கள் ஒன்றுமே ஒரு துரும்ப கூட தூக்கி போட மாட்டேங்க. வசனம் சொல்லுதையா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது கைவிடாமல் இருப்பாரா? ஆனால் சூழ்நிலை என்ன சொல்லுது? நீ தோத்து போயிடுவ. வசனம் என்ன சொல்லுது? நீ ஜெயிப்பாய். ஆனால் எழுதிருக்கு ஜெயிப்பாய்ன்னு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜெயிச்சிருவோம். இல்லை, நான் என்ன விசுவாசிச்சு, நான் என்ன தரிசித்து, நான் என்ன அறிக்கை செய்தேன், அதான் முக்கியம். சாவு நடக்கியா வீட்டில்? உனக்கு முக்கியமான ஆள் செத்துட்டாங்க. நீ வேத வசனத்தை பார்த்து என் தேவன் நாளைக்கு பாதுகாத்து கொள்வார்கிற விசுவாசத்தின் பலன் தைரியம் வந்தால் தான் நீ அந்த தேவ பலனை பெற்றிருக்கான்னு அர்த்தம். ஒரு நஷ்டம் வந்துட்டு, ஒரு அவமானம் வந்துட்டு, தேவன் எனக்காய் சிலுவை சுமந்தார், இது மாத்திரம் நினைக்கக்கூடிய பலன் வந்து அணு அளவு கூட இருதயத்தில் அது தொடாதபடி இருந்தால் தான் நீ ஜெயம் பெற்றதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா? நடக்க போய் தான் எழுதியிருக்கு. ஆமென். எல்லாம் நடக்க போய் தான் என்ன செஞ்சிருக்கு? எழுதியிருக்கு. நான் எழுதினது பூராமே நடக்கக்கூடியதான் எழுதியிருக்கு. நடந்தது. ஆக கடவுது என்றார், ஆனது. ஆனா நம்மளுடைய பிரச்சனை இதுதான். தரிசிக்கிறது கிடையாது, அது தேவனை நம்புறது கிடையாது, அறிக்கை செய்யறது கிடையாது. அவன் அறிக்கை செய்து வாக்கிலே விசுவாசத்தில் என்ன ஆனானா? வல்லவன் ஆனான். எனக்கு பிரச்சனைகள் மோதி இருக்கு. நம்ம நேராவது 41 எனக்கு எத்தனை பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனை நேரம் பூரா என் சேரக்கூடிய காரியங்கள், என் விசுவாசம் வரும் வரை வாக்கு தத்தங்களை எடுத்து அறிக்கை செய்வேன், வேத வசனங்களை வாசிப்பேன், எழுதி அல்லையா அதுக்கு ஏற்ற வசனங்களை சேர்த்து அல்லையா ஒரு உருவம் உண்டாக்கி படம் உண்டாக்கிடுவேன். எனக்குள்ள ஒரு படத்தை உண்டாக்கிடுவேன். தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறாருக்கு முக்கிய அடையாளம் வருகிற அல்லையா அந்த வெள்ளம் என் மேலே பாதிக்காதபடி, என் இருதயத்தை பாதிக்காதபடி, என் மனதை பாதிக்காதபடி செய்வார். நான் போய் சோர்ந்து போய் எங்கேயும் உட்கார்ந்த நாளே கிடையாது. முந்தி உட்காந்துருக்கேன், ஐயோ நகைப்புறம் போயிட்டுதேன்னு சொல்லி ஒரு தடவை உட்காந்துருக்கேன், தண்ணியே அடிச்சிருக்கேன். ஆனால் இப்போ என்ன நடந்தாலும் கவலைப்பட போகிறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் சோர்வு கொடுக்க யார் இருக்கா? பிசாசு. பலத்தை கொடுக்க யார் இருக்கா? இப்போ பலத்தை வாங்கியிருக்கமா? அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு முக்கில் போய் உட்காந்து பயங்கர யோசனை பண்ணி, ஐயோ அப்படி ஆயிடுத. அவன் என்ன சொல்றான்? ஆபிரகாம் யெகோவா அவர் என்ன பிரச்சனை என்ன தெரியுமா? பிள்ளைய பலி கொடுக்க போறான். ஒரு கவலை இல்லை, ஒரே பிள்ளை, 100 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பிள்ளை. ஆண்டவர் சொல்லிட்டார், தூக்கி விட்டு கொடுக்க போறான். அவன் சொல்றான், அப்பா விரவு இருக்கு, தீப்பெட்டி இருக்கு, ஆடு எங்க? அதெல்லாம் யார் பார்த்துக்கிடுவா? யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து. இந்த பலன் தான் தரிசனம். அவன் என்ன தரிசனம் பார்க்கான்? நான் பலியிட்டாலும் ஒரு சந்ததியை வாண்டிருந்தா சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இதை விட 100 மடங்கு வல்லவர்னு சொல்லி தான் பிள்ளைய கொண்டு போய் பலி கொடுக்க போறான். நம்ம போட்டு கூட்டிட்டு போறோம், ஒரே பிள்ளை தான். குற்றால 5 ரூபாய்க்கு மேலே கூட்டுவா பலியிடணுங்காரு. நான் போக மாட்டேன், வாழ மாட்டேன்னு ஒரு 2 வருஷம் கடத்தி 3ஆவது வருஷத்தில் கூட்டு போனான்னு வச்சுக்கிடுவோம். போகிற வழி பூரா அழுதுகிட்டே போய் கிட்ட கொண்டு போய் வச்ச உடனே வேண்டாம் ஆண்டவரே, நீரே எனக்கு வேண்டாம், என் பிள்ளை வேணும். அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்லுவேன், பிள்ளைன்னா பிள்ளை இல்லை. உலகத்தில் எதை முதலிடமாக வைக்கிறீங்களோ அதுதான் மெயின். அல்லேலூயா. நான் இதை வாசி முடிச்சிடுவோம். அந்த இடத்துல வாசிங்க. 4வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் இராமல், ஆமீன், தேவ பலமுள்ள அநேக காரியங்கள் நமக்குள்ள நிறைஞ்சு கிடக்கு. ஒரு வாக்கு தத்துவம், ஒரு விசுவாசம், ஒரு பரிசுத்தம், இயேசுவின் ரத்தம் உங்களை பயங்கரமாக விடுதலை ஆக்கிறோம். எத்தனையோ முறை நான் பலவீனப்படும் போது பாவ அறிக்கை செய்து என்னை பரிசுத்தமாக்கும் போது பயங்கர பலன் உண்டானது. காரியம் புறம் அல்லையா, தானியலுக்கு எல்லாமே அவனுக்கு காரியம் வாய்த்தது. எப்படி முடிஞ்சுதான்? ஜெயமாய் முடிந்ததான். ஆனால் அவனுக்கு எல்லாம் ஜெயமாக முடியாது. அவன் பலம் வேற, நம்ம பலம் வேற. ஆனால் அவன் பலன் என்னன்னா, அப்போ இயேசு கிறிஸ்து அவனுக்காக மறிக்கலை.
ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கார். அப்போ தானியேலுக்கு வெளியே நின்னார் ஆவியானவர். இப்போ இந்த ஆவியானவர் எங்கே இருக்காரு? நமக்கு உள்ளே இருக்காரு. அல்லேலூயா. ஆனால் தேலியான மாதிரி நம்ம இல்லை. அடுத்தால என்ன எழுதுக்கு? ஆமென். தர்க்கங்களையும் ஆமென். இந்த தர்க்கம் இந்த அறிவு மேட்டின்மையெல்லாம் என்னது தெரியுமா? நமக்கு உள்ள உண்டாகிறது. எங்க உண்டாகுது? உள்ள உண்டாகிறது. அது எப்படி நடக்கும்? ஆமென். அவரு சும்மா சார்மாய்க்காரு சொல்லிட்டு போவார். வேதவசனத்தில் நடக்கிறது போல எழுதியிருக்கு போல நடக்காது அப்படின்னு உள்ள இருந்துட்டு தர்க்கம் பண்றான். அவரை அறிகிற அறிவும் உள்ளதான் இருக்கு, அவரை எதிர்க்கிற அறிவும் உள்ளதா இருக்கு. நீ ஆவியானவருக்கு இணக்கமாக நடந்தா அவரை அறிகிற அறிவு மேலே பெருகும், அவருக்கு விரோதமாக நடந்தா அவருக்கு விரோதமான அறிவு உனக்குள்ள பெருகும். தர்க்கங்கள் அறிவு தர்க்கம் என்ன செய்யும் தெரியுமா? இயேசு இல்லவே இல்லைன்னோ. எங்க வெளியே வந்து மனுஷன் இல்லை. பேசியிருக்கான் போல் இருக்க, உங்ககிட்டையும் பேசியிருக்கான் போல் இருக்க. தர்க்கம் உள்ள பண்ணிக்கிட்டே இருப்பான். உடனே சொல்லுவான், அந்த மாதிரி தங்கத்துக்கு என்னெல்லாம் நடந்தது அதே மாதிரி உனக்கும். அவன் மூஞ்சி வேற, அவன் வரவு செலவு வேற, அவன் வீடு வேற, அவன் அழைப்பு வேற, அபிஷேகம் வேற, பெற்ற வரம் வேற. நான் பெற்ற வரம் வேற, அபிஷேகம் வேற, என்னை நடத்துகிற முறைகள் வேற. ஆமென். அவளுக்கு நடக்கிற மாதிரி நமக்கு நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னை தேவன் விசேஷமாக நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வழிகளை திறக்கட்டுங்க. அல்லேலூயா. தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிக்கும் விரோதமாய் எழும்புகிற மேட்டின்மை எங்க உண்டாகும்? மேட்டின்மை உள்ள என்ன உண்டாகுது? நீ நல்ல ஜெபம் பண்ற. நீ அன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ண பத்தியா, அதனால தேவ சிங்காசனம் என்ன செஞ்சுட்டு அசைஞ்சிட்டு. அல்லேலூயா. இந்த பக்தி அங்க ஒருத்துட்டு இல்லை, வாண்டதான் இவ்வளவு பக்தியே இருக்கு. பரிசுத்தம் ஒருத்துட்டே கிடையாது. நீ தான் ரொம்ப பரிசுத்தவாட்டி. மேட்டின்மையான சிந்தை எது தேவனுக்கு விரோதமான பகை தெரியுமா? மேட்டின்மை. எல்லாத்தோட பெரிய பகை என்ன தெரியுமா? மேட்டின்மை. அதை கொண்டு வந்துட்டா என்ன நஷ்டம் ஆகுது? உங்களை விட்டு தேவன் என்ன செஞ்சிருவாரு? பிரிஞ்சிருவாரு. இந்த மேட்டின்மை இந்த கொண்டு வருகிற இந்த தர்க்கம், சுய அறிவு, மேட்டின்மையெல்லாம் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் வேதம் சொல்றது முதல்ல அந்த 3 பேயும் கொல்லணும். என்ன பேயெல்லாம்? தர்க்கம். என்ன தர்க்கம்? உங்களுக்கு உள்ள உண்டாகிற தர்க்கம். நீங்க உட்காந்துக்கிட்டு இருப்பியா, உறங்கிட்டு இருப்பியா, ஆனா உள்ள இருக்குமே. அதுவும் படுத்து கிடக்கும் போது ரொம்ப உதவி, ரொம்ப வேலை செய்யணும். நீங்க மற்ற நேரம் பகல் அங்கங்க சுத்தும் போது ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டாங்க. எண்ணம். நீங்க படுத்திருக்கும் போது பயங்கர அபிவிசுவாசமான காரியங்களை பூரா விதைச்சிக்கிட்டே இருப்போம். அறிவு இருக்க, அது பயங்கர அறிவு. ஆமென். என்ன அறிவு? நீங்கள் ஒரு கண்டுபிடிப்புக்காண்டான அறிவு இல்லை, அபிஷேகம் பெறதுக்கு உண்டான அறிவு இல்லை. என்ன அறிவு? தேவனை பிரிப்பதற்குண்டான என்னென்ன ஆலோசனை உண்டோ அவ்வளவும் நைட்டில் வரும். அறிவையும் தர்க்கத்தையும் மேட்டின்மையையும் இந்த 3 பேய் பயங்கர பேய். இந்த பேயை என்ன செய்யணும்? ஆண்டவர் வேதம் சொல்லுது, எந்த எண்ணத்தையும் எண்ணத்தின் மூலமாக வருகிறதையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் மேட்டின்மை எனக்கு தெரியுது, அதை விரட்ட முடியல, ஆனால் மேட்டின்மையை சிறைப்படுத்த நான் வல்லவராக இருக்கிறேன். எந்த எண்ணத்தையும் தேவனுக்குள்ள சிறைப்படுத்த வல்லவராக இருக்கிறேன். எந்த அறிவையும் இது தேவ அறிவா அல்லேலூயா உலக அறிவாங்கிறத சிறைப்படுத்த வல்லவராக இருக்கிறேன். இந்த காரியம் தான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு காரியம் நடக்கணும்னா வேத வசனம் உங்களுக்குள்ள தரிசனத்தை பெறணும். வேத வசனத்தின்படி நீங்கள் தரிசனத்தை பெறணும். அவன் அறிக்கை செய்து வாக்கிலே விசுவாசத்திலே வல்லவனானான். அவன் தூரத்திலே கண்டு அணைத்துக்கணும், பிம்பம் உண்டாகணும், உள்ள ஒரு படம் உண்டாகணும், அல்லேலூயா உள்ள ஒரு அல்லேலூயா மேப் உண்டாகணும், உள்ள ஆத்மாவில் ஒரு அல்லேலூயா தரிசனம் உண்டாகணும். இந்த காரியத்தை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப தேவனோட சார்ந்து இருக்கணும். உலக வீட்டில் பற்றி எரியும், ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடிய வழி இதுதான்.
உலகம் பூரா அழியும், நீ பட்னியா உலகம் பூரா கிடக்கும், அல்லையா உலகம் பூரா அழியக்கூட நாள் குறிப்பார்கள், நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். அது இந்த படத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய் தேவ அந்த பிக்சரை நீங்கள் வைக்கணும் உங்கள் ஆத்மாவில். தூரத்திலே கண்டான் ஆபிரகாம். யாரை கண்டான்? ஈசாக்கை கண்டான். யாரை கண்டான்? உள்ள பிறந்துட்டா? பிறக்கலை. பிறக்கக்குண்டான தோது இருக்கா? அது இல்லை. அவன் கற்பனை செத்துட்டு, அவனுடைய கற்பனை செத்துட்டு. ஆனால் இவன் தூரத்தில் கண்டு அணைத்து கொண்டான். அந்த பலன் வேணும். வீடா மாடா எதுனாலும் சரி, தூரத்தில் அப்போ வேதவசனங்களை அறிக்கை செய்யணும், வேதவசனத்தை நம்பணும், வேதவசனத்தின்படி நடக்கணும், இருதயத்தில் உருவாகணும், அல்லது ஆத்மாவில் தரிசிக்கணும், வாயினால் அறிக்கை செய்யணும். நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நடந்துக்கிட்டே இருக்கணும். அநேக காரியங்கள், நிறைய காரியங்களை சொல்லலாம். சில காரியங்கள் நடக்காமல் போகலாம். அதெல்லாம் தேவன் குறிப்பிட்ட காலங்கள் வைத்திருக்கிறார். அதனால் இதெல்லாம் காரியங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்கால்